வணக்கம். ஆன்மீக செய்திகள். மதுரை கடச்சனேந்தல் காதர் கிணறு பகுதியில் உள்ள ஜாங்கிஜ் நகர் மீனாட்சி சுந்தரேஸ்வர செல்வ விநாயகர் கோவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் தேய்பிரை பிரதோஷம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. சண்முகவேல் நகரை சேர்ந்த பக்தர் ராஜன் என்பவர் கோவிலுக்கு ரிஷப வாகனத்தில் நின்ற கோணத்தில் சிவனும் பார்வதியும் அருள் பாலிக்கும் ஐம்பொன் சிலையை நன்கொடையாக வழங்கினார். கோவிலில் பிரதோஷ நாளில் அதிகாலை 5 மணிக்கு மேல் ஸ்ரீ ருத்ரயாகம் நடைபெற்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மாலை 6 மணிக்கு மேல் முதல் முறையாக அம்மையும் அப்பனும் சேர்ந்து 3 முறை கோவிலை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தேய்பிரை பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். பிரசாதம் வழங்கப்பட்டது. உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவின் துவக்க நிகழ்வாக அழகர் கோவில் கள்ளழகர் கோவில் சார்பில் மதுரை தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவிலில் இன்று கொட்டகை முகூர்த்தக்கால் நடும் நிகழ்ச்சியுடன் விழா கோலாகலமாக துவங்கியது. விழாவையொட்டி 1000 பொன் சப்பரத்தில் வைக்கப்படும் யாழி முகத்திற்கு பூஜைகள் செய்யப்பட்டு கொட்டகை அமைக்க முகூர்த்தக்கால் ஊன்றும் நிகழ்வு இன்று வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க கோலாகலமாக துவங்கியது. மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் மே 6ஆம் தேதி இரவு மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. மே 7ஆம் தேதி மீனாட்சி அம்மன் திக்விஜயம், 8ஆம் தேதி மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மற்றும் 9ஆம் தேதி திரு தேரோட்டம் நடைபெறும். கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழாவையொட்டி மதுரை தல்லாகுளத்தில் வரும் 11ஆம் தேதி கள்ளழகரை எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவையும் விழாவின் சிகர நிகழ்ச்சியாக வரும் மே 12ஆம் தேதி அதிகாலை கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வும் நடைபெறுகிறது. மீனாட்சி அம்மன் மற்றும் கள்ளழகர் கோவில்களில் சித்திரை திருவிழா துவங்கிய நிலையில் மதுரை விழா கோலம் பூண்டது.